மதியழகன் தன்னை கைது செய்ய தடை விதிக்க வேண்டும் என கெஜ்ரிவால் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தற்போது அது காலாவதியாகி உள்ளதாகவும் நீங்க கூறியிருக்கிறீங்க. மீண்டும் அவர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? விவரம். மேல்முறையீடாக செய்ய முடியாது. வேண்டுமானால் தனது கைதை எதிர்த்து அல்லது அந்த கைது செய்யப்பட்டது செல்லாது, அப்படி இல்லை என்றால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் மனு தாக்கல் செய்யலாம். அதைத்தான் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி செய்திருக்கிறது. இந்த கைதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது ஆம் ஆத்மி சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவை இன்று இரவே விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் கைது செய்வதற்கு முன்பாக கைது செய்ய தடை கோரி மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு இன்றைய தினம்தான் உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அவர்களுக்கான நிவாரணம் தேடிக் கொள்வதற்கான சட்ட வாய்ப்புகள் இருந்த நிலையில் அமலாக்கத்துறை அதற்கு அனுமதிக்காமல் உடனடியாக இன்றைய தினமே கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில், அதாவது நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்துவிட்டதால் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் அமலாக்கத்துறைக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தற்பொழுது கைது செய்து விட்டனர். இந்த நிலையில் அந்த மனு காலாவதியாகிவிட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு காலாவதியாகிவிட்டது. மாற்று கோரிக்கைகளுடன், ஒன்று இந்த கைது ரத்து செய்ய வேண்டும் அல்லது தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கையுடன் தான் தற்பொழுது கெஜ்ரிவால் நீதிமன்றத்தை நாட முடியும். இதைதான் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியும் செய்திருக்கிறது. இந்த கைதுக்கு எதிராக, அதாவது இந்த கைதினுடைய உத்தரவையே ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த மனுவை அவசர வழக்காக இன்றைய தினமே விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அமலாக்கத்துறை சார்பில் முக்கியமாக வைக்கப்படும் வாதம் என்பது 9 முறை அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. 9 முறையும் விசாரணைக்கு அவர் ஆஜராகவில்லை. தொடர்ச்சியாக அந்த சம்மனை அவர் உதாசீனப்படுத்தி வந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் டெல்லியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி கெஜ்ரிவாலினுடைய கைதை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே மேலும் இந்த வழக்கை அவசர வழக்காக இன்று இரவே விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தங்கள் வைத்திருப்பதாக தற்பொழுது அவர் அதிஷி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவர் சிறையில் இருந்தவாறே டெல்லி அரசை நிர்வகிப்பார் என்ற ஒரு முடிவை தற்பொழுது ஆம் ஆத்மி எடுத்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த கட்சி ஒரு அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டு இருக்கிறது. கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை, அவர் டெல்லியினுடைய முதலமைச்சராக தொடர்வார். அவர் தற்பொழுது சிறையில் சென்று அடைக்கப்பட்டாலும் கூட அவர் முதலமைச்சராக கட்சியை வழிநடத்துவார் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டு இருக்கிறது. கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவருக்கென்று தனியாக எந்த துறையும் அவரது வசம் இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட துறைகள் முதலமைச்சரிடம் இருக்கும். அதே போல பிரதமரே என்றாலும் கூட அவருக்கென்று ஒரு சில துறைகள் தன் வசம் வைத்திருப்பார். ஆனால் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவரிடம் எந்த துறைகளும் கிடையாது. அனைத்து அமைச்சர்களுக்குமான தலைமையாக முதலமைச்சராக மட்டுமே அவர் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார் என்ற ஒரு தகவலை ஆம் ஆத்மி தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறது. இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம், சத்யேந்திர ஜெயின் கைது செய்யப்பட்ட பொழுதும் சரி, மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்ட பொழுதும் சரி, இருவருமே தங்களது பதவிகளை உடனடியாக ராஜினாமா செய்தார்கள். மணிஷ் சிசோடியாவை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவாலினுடைய வலதுகரமாகவே அறியப்படுபவர், கெஜ்ரிவாலுக்கு மிகவும் நெருக்கமானவர். கட்சிக்கு, அதாவது கெஜ்ரிவாலுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர், கல்வி அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தவர் மணிஷ் சிசோடியா. அவர் கைது செய்யப்பட்ட பொழுது உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் இடத்திற்குத்தான் மற்ற ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அதே போல கெஜ்ரிவாலும் பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை.
கெஜ்ரிவால் முதலமைச்சராக தொடருவார் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது ஆம் ஆத்மி வெளியிட்டு இருக்கிறது. இந்த நிலையில் கெஜ்ரிவாலை அந்த கைதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறார்கள். இதையடுத்து அமலாக்கத்துறையினர் பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகளும் நிறைய இருக்கின்றன. முறைப்படி கெஜ்ரிவாலை கைது செய்யப்பட்ட தகவல் அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இதனையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி, இரவு நேரமாகிவிட்டதால் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைப்பதற்கான அனுமதியை பெற வேண்டும். இதனைத் தொடர்ந்து அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு தனியாக அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த நடைமுறைகளை எல்லாம் அமலாக்கத்துறை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. கெஜ்ரிவாலை பொறுத்தவரைக்கும் அவர் அடிக்கடி மருத்துவ சிகிச்சைக்கு உட்படக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார். பெங்களூருவில் அவர் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்ததெல்லாம் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. எனவே தற்பொழுது அவர் மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். நீதிபதியிடம் அவரை ஆஜர்படுத்தி எத்தனை நாட்கள் நீதிமன்ற காவல் என்பதை அவர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பெற வேண்டும். எனவே அமலாக்கத்துறைக்கும் நீண்ட நெடிய சட்ட நடவடிக்கைகள் இருக்கின்றன. மற்றொரு புறம் ஆம் ஆத்மி சார்பில் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அவர்கள் நாடி இருக்கிறார்கள். மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக தலைமை நீதிபதியிடம் தெரிவிக்க வேண்டும். தலைமை நீதிபதி இதனை முதலில் இன்று இரவே விசாரிப்பதற்கு ஏற்றுக்கொண்டு எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ரோஸ்டர் படி தலைமை நீதிபதி முடிவெடுப்பார். ஒருவேளை அவர்கள் தற்பொழுது இல்லாமல் இருந்தால் யார் விசாரிக்க வேண்டும் என்பதை தலைமை நீதிபதி அந்த குறிப்பிட்ட நீதிபதியிடம் கலந்து ஆலோசித்து தலைமை நீதிபதி முடிவெடுக்க வேண்டும். அது பின்னர் ஒரு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு அந்த ஆவணங்கள் எல்லாம் சென்ற பின்னர் தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க முடியும். அவ்வாறு விசாரிப்பதாக இருந்தால் கூட நீதிபதிகளினுடைய இல்லத்தில் விசாரணை நடைபெறுகிறதா அல்லது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய அறையில் நடைபெறுகிறதா என்றெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த கேள்விகள் அனைத்திற்குமே உடனடியாக விடை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே நடந்தேற இருக்கின்றன. தற்பொழுதைய சூழல் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை தற்பொழுது மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை கெஜ்ரிவாலினுடைய கைதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனுவை உடனடியாக உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை தகவல்களுக்கு நன்றி மதியழகன். தொடர்ந்து பேசலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.